ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ரமணா பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னை இந்த அளவுக்கு கிராண்ட் மாஸ்டர் ரெடி வச்ச ஒரு வடக்கன் ஸ்குவாடை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்றில் ரெண்டுத்தையும் பாருங்கள், திறமையான ஸ்குவாடு. காலைல இருந்தோடனே ஃபஸ்ட்டு மேட்ச் போட்ட உடனே ப்ளூ சோனில் திறமையான ஸ்குவாடு அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஸோ போனோடனே சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒருத்தர் பறந்தே செத்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றொருத்தனும் பார்த்தீங்கன்னா அங்கே 2 பேர் ஓட்டானுங்க தனியாக. இதில் வேறு அவன் லாங்குவேஜில் சூப்பராக பேசுகிறானுங்க. நானும் பாட்டு தான் செத்துட்டேன் தான், பட் 2 பேரையாச்சும் நாக் பண்ணி சாவச்சனா. ஸோ ஓகேவா, அதாச்சும் பண்ணேன். பட்டு எதுவுமே பட்டால் என்னென்னமோ பண்ணுவானுங்க பாருங்கள், என்னால் தாங்க முடியல. கடைசி வரைக்கும் பாருங்க கைஸ், அவனுங்க பண்ணுற வளப்புற கடுப்பாக இருக்கும். சரி ஸ்பெக்டேட் பண்ணுவான், ரிவ்யூ பண்ணான்னு சொல்லிட்டு நம்பி பார்த்தேன். ஸோ இந்த இடத்துல இவன் பண்ண சம்பவம் பாருங்கள். சரி அடிச்சுட்டு ரிவ்யூ பண்ணுவான், ஒரு ஹோப்பில் இருந்தேன். ஸோ ரிவ்யூ பண்ணுறான், 500 காயின் சூப்பராக ஒருத்தனை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரி இன்னொருத்தன் வந்தான், சரி இவனை அடிச்சாச்சு பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ இவனை அடிச்சிட்டான். ஸோ ஃபிஸ்ட் அடித்ததுனால அவன்கிட்ட காயின் 600 இருந்துச்சு. பட் அவன் பண்ணதை மட்டும் பாருங்கள், அங்கேயே மெடிக்கிட்டு போட்டிருக்கலாம். ஸோ போடுறதுக்கு அங்கே போய் போட்டு, ஸோ இங்கே வந்து எனிமி இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கன் இல்லாமல் புல்லட் இல்லாமல் செத்து, ஐயோ டென்ஷன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இவங்கிட்ட வந்தால் ஸ்விம்மிங் அடிக்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டுக்கிறான். இவன் அதுக்கு மேலே என்ன டென்ஷன் பண்ணிட்டான். காயின் 900 வச்சுருக்கான், 2 பேரும் ரிவ்யூ பண்ணலாம். ஆனால் நான் மார்க் பண்ணி விட்டா அங்கே போகல. ஸோ நெக்ஸ்ட்டு ஜோன்லாம் முடிஞ்சிட்டு 30 அலையே வந்துச்சு 50லேருந்து. அந்த இடத்துக்கு போய் சரி இப்போயாச்சும் ரிவ்யூ பண்ணுவானா அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எனிமி, சரி அப்படியே பார்க்காம போகிறான், ரிவ்யூ பண்ணுறான்னு பார்த்தேன். அப்படியே ஒரு அடிப்பான் பாருங்க, அவனே கோப்பா செத்துறான். இதை பார்த்த உடனே எனக்கு மனசே போயிடுச்சு. காலைல ஏந்து ரேங்க் மேட்ச் போட்டு ஹீரோய்க்கெலாம் போகலான்னு ஒரு கனவுலாம் கண்டேன், எல்லாம் போச்சு. 16 மைனஸ் ஆயிடுச்சு. சரி நெக்ஸ்ட்டு மேட்ச்சு, சரிப்போ ஃபஸ்ட்டு மேட்ச்சு தான் ஏதோ வடக்கன்ஸ் வந்து கடைப்பேற்றிட்டானுங்க. சரி நெக்ஸ்ட் மேட்ச் இறங்குவோம், மில்லில் இறங்குவோன்னு சொல்லிட்டு தைரியமாக இறங்கினேன். ஒருத்தனானா அப்படிக்கா போய் செத்துட்டான். ஸோ இன்னொருத்தவன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 பேர் இருந்துருக்கானுங்க. ஸோ நான் ஒருத்தன் தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஏறிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா டவர் போயிடுச்சு. இந்த ஏர்டெல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னே தெரில, அப்படியே போயிடுச்சு. நான் அப்பயும் ஒருத்தனை எப்படியோ நாக் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ அப்புறம் பண்ணாமல் இருக்க செல்ஃபி செலிப்ரிட்டி இல்லை, இப்போ பாருங்கள் ஒரு 2 அடி வச்சுட்டு இப்போ ஃபோட்டோ கொடுப்பாரு எல்லாருக்குமே. அங்கே கொண்டாரு நிற்பான், ஸோ இப்போ இங்கே கொண்டாரு நிற்பான், ஸோ அந்த சைடு பார்ப்பான். ஸோ என்ன பண்ணுறேன்னே தெரியாது அவனுக்கு, க்ளோவலும் போட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். கடைசியில் எனிமி எங்கே இருக்கானே தெரியாமல் சாவுறது. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு நான் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ எதுக்கு மேக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு ஸ்குவாடும் கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம விளாட்லாம் ஓகேவா. ஒரு ஸ்குவாடு இருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னமாரி வெட்டியாக ஸ்குவாடே இல்லாமல் இந்த வேர்ல்டு பிளேஸ் கூட போய் இந்த வடகன்ஸ் கிட்டலாம் பாட்டு மாரி அடி வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முயற்சி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், கண்டிப்பாக விளாட்லாம் ஓகேவா. கமெண்ட் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் மறக்காம பண்ணிட்டு பெல் ஐக்கனில் ஆளாக போட்டுருங்க. நாளைக்கு நம்ம விளாட்றோம், வீடியோ போடுறோம். ஓகே, பாய் பாய்.